டே 3யோட காடஸ் சந்திரகாந்தா. ஒரு வழியா பார்வதி தவம் செஞ்சு சிவன் கிட்ட மேரேஜ்க்கு ஓகே வாங்கிடுறாங்க. மேரேஜ் டேயும் வருது. பட் அன்னைக்கு சிவன் வந்து ரொம்ப ஆக்ரோஷமா பயங்கரமான உருவத்துல வராரு. உடம்பு ஃபுல்லா சாம்பலை பூசிக்கிட்டு, கழுத்து நிறைய பாம்புகள் சுத்திட்டு, அந்த திருமண ஊர்வலத்திலேயுமே அகோரிகள், பேய்கள், பூதங்கள் அப்படின்ட்டு ரொம்ப வித்தியாசமா இருக்குது. அதை பார்த்த பார்வதியோட பேரண்ட்ஸும் ரிலேட்டிவ்ஸும் ஷாக் ஆகுறாங்க. அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு பார்வதி ஒரு அவதாரம் எடுக்கிறாங்க. அதுதான் சந்திரகாந்தா. கம்பீரமாக 10 கைகளோட 9 கைகள்லையும் ஆயுதங்கள் ஏந்தி ஒரு பெரிய சிங்கத்து மேலே உட்காந்து வர்றாங்க. வந்து சிவன் கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணுறாங்க, உங்களோட நார்மல் உருவத்தில் தான் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு. உடனே சிவனும் அழகிய இளவரசராக நகைகள்லாம் அணிஞ்சிட்டு மாறுறாரு. 2 பேருக்கும் சூப்பராக கல்யாணமும் நடந்து முடியுது. இந்த டேயை தான் நம்ம எவ்ரி இயர் மகா சிவராத்திரியாக செலிப்ரேட் பண்ணுறோம். இந்த மாதிரி இன்னும் பியூட்டிஃபுல்லான நவராத்திரி ஸ்டோரிஸ் ப்ளஸ் விஜயதசமிக்குள்ளே உங்கள் ஸ்கின்னை சூப்பர் க்ளோயாக நேச்சுரலாக வச்சுக்கணுமா? தென் ஸ்டே டியூன் அண்ட் ஃபாலோ.